ஃபேமிலி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான். தயவு செஞ்சு சாச்சனாவை அழைச்சிட்டு போயிருங்க. இருக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜூலி அளவுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் ஜூலியை தாண்டி போயிடுவாங்க போல இருக்கு சாச்சனா. அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் நிறைய பண்றாங்க. டபுள் கேம் விளையாடுறாங்க, வன்மத்தை கக்குறாங்க, ஒருத்தரை கார்னர் பண்ணி புள்ளி பண்றாங்க. சில பேரோட சேர்ந்துட்டு புள்ளி பண்ற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. சோ மக்களை நீங்க வந்து ப்ரோமோ 2 வந்து பாத்துருப்பீங்க, ப்ரோமோ 2 ப்ரோமோ 1 வந்து பாத்துருப்பீங்க. இந்த இரண்டு நடந்த சண்டை தான் வந்து நடந்திருக்கு. சோ இந்த சண்டையில நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து பார்க்க முடியுது. போன வாரம் விஜேஎஸ் இது எல்லாத்தையுமே காரணம் பண்ணி ஒரு கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வர முடியுது. ஸோ சாச்சனாவை இந்த வாரமாவது விஜேஎஸ் வந்து கண்டிப்பாரா, ஏதாவது வார்னிங் கொடுப்பாரா? ஏன்னா ரூல் பிரேக்கிங் சொல்லியிருக்கோம், ஏகப்பட்ட விஷயங்கள், திருட்டுத்தனம், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த கார்னரிங் வேலை, புள்ளி பண்ற வேலையை வந்து இப்போ வந்து பண்றாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ ப்ரோமோ 2ல பார்த்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் வந்து நடக்குது. என்ன ஃபைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மொத்த கான்செப்டே ஒரு டாஸ்க். மறுபடியும் 30 செகண்ட், போன வாரம் ஃபுல்லா 30 செகண்டா, இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் பண்ண மாட்டோம்னு சொல்லி பெண்கள் உட்கார்றாங்க. பெண்கள் என்ன டாஸ்க்னா, இந்த பயலுக்கு அறிவுங்கிறதே சுத்தமா கிடையாதுடா, கொஞ்சமாவது மனசாட்சிப்படி டாஸ்க் கொடுங்கடா. டாஸ்க் கொடுங்க, தப்பு இல்ல. அவங்கள டாஸ்க் கொடுக்க சொன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க டாஸ்க்ங்கிறது ஏதாவது ஒன்று சின்ன சின்னதா பண்றது, இல்ல ஒரு விஷயம் பண்றது, அவ்வளவுதான். ஒண்ணு பண்ணணும், எனக்கு இதை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படிங்க டாஸ்க் பண்ண முடியும்? மனுஷனா இல்ல வேற என்னங்க? சும்மா இப்படி கையை வச்சுட்டு நில்லு, இப்படி கையை வச்சுட்டு நில்லு, கண்ணத்துல கையை வச்சுட்டு நில்லு, எப்படி நிக்க முடியும்? என்ன ரூல் சொல்றாங்க அப்படின்னா, சமைக்க போகணும் இப்ப பெண்கள், சரிங்களா? சமைக்க போறதுக்கு, பெண்கள் போறதுக்கு, சமைக்க போற 2 பேரும் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரும் டாஸ்க் பண்ணணுமா? என்னடா இது நியாயம்? என்னடா பேசுறீங்க? ஏன்டா பைத்தியக்காரத்தனமா திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க? என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து பெரிய பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அது டாஸ்க், பனிஷ்மெண்ட் கிடையாதுல. பனிஷ்மெண்ட்னா நீங்க ஒரு இந்த மாதிரி இவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலாம். இல்ல சுத்திக்கிட்டே இருப்போம், வெளியில ஆக்டிவிட்டி ஏரியா சுத்திக்கிட்டே இருக்கு, இவ்வளவு இத்தனை ரவுண்டு சுத்து அப்படிலாம் சொல்லலாம். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு நேரம் இடுப்புல கையை வச்சுட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும், இது சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிறது. பட் இது வந்து அந்த 3 மணி நேரம் அப்படி பண்ணணுங்கிறது அது டாஸ்க் கிடையாது. உள்ளுக்குள்ள சமைக்கிறாங்க இல்லையா? சமைக்கிறவங்களால எப்படி வந்து கரெக்டா சமைக்க முடியும்? நம்மளால ஒரு இது பண்ணிட்டா பறக்க சமைப்பாங்க, டைமிங்க குறைக்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோ பாய்ஸ் டீம்ல இதுல தப்பு இருக்கு, கரெக்ட் தான். மஞ்சரி பேசுற பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். அதை பண்ண முடியாதுன்னு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து கரெக்ட் தான், இதுல தப்பே கிடையாது. பட் ஆனா இதை பத்தின டிஸ்கஷன் போகுதுல, இப்ப பெண்கள் டீம்ல 2 பேரா பிரிஞ்சுட்டாங்க. சௌந்தர்யா ஆர்வ கோளாறுல நான் வந்து பண்றேன், நான் டாஸ்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக, அதாவது இல்ல சமைக்க போறவங்களுக்காக நாங்க பண்றோம் ஸ்போர்ட்டிவா. சௌந்தர்யா சில இடங்களை இரிட்டேட் பண்ணாலும், சில இடங்களை வந்து இது பண்ணாலும், கியூட்னஸ் அந்த ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போறது. நேற்று வண்டில இருந்து விழுந்ததெல்லாம் வேற யாராவது இருந்தாங்கன்னா சைக்கிள்ல இருந்து விழுந்ததுக்கு தூக்குடா, ஹாஸ்பிட்டல் தூக்குடா, கொண்டு போடா அப்படிங்கிற மாதிரிலாம் சீனை போட்டுருப்பாங்க. பட் சௌந்தர்யா அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அழகா கொண்டுட்டு போனாங்க. இப்போ போன வாரம் வந்து பேசினாங்க இல்லையா, ஒன்னே ஒண்ணுதான். இப்போ போன வாரம் வந்து பண்ணாங்க இல்லையா, விஜய் சேதுபதி வந்து கேட்டாரு, அந்த ஹூக் ஸ்டெப் 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து டான்ஸ் ஆடி இருக்கலாமே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமே, பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம். பட் இந்த வாரம், போன வாரம் வந்து கேப்டன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க அவ்வளவு நேரம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. பட் இந்த வாரம் சாதாரண ஒரு விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. அவங்க பாயிண்ட் கரெக்ட், எல்லாமே ஓகே, அதை வந்து முடிச்சிடலாம், பேசி முடிச்சிடலாம். பட் அதை பேசாம டிசிஷன் மட்டுமே வெளியில வந்து பாத்தீங்கன்னா ரூம்குள்ள போய் ஒரு 3/4 மணி நேரம் வந்து பண்றாங்க. இதுல 2 கேங்கா பிரிஞ்சாங்க இல்லையா பெண்கள். இந்த 2 கேங்கா பிரிஞ்ச பெண்கள்ல எல்லாரும் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க, ரயான், சௌந்தர்யா, ஒரு சில ஆட்கள் வந்து இந்த பக்கத்துல இருக்காங்க. ஜாக்லின் வந்து சொல்றாங்க, ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, பசங்க பண்ணிட்டு போறலாம், இதுல என்ன இருக்கு, இதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் பேசணும், லைவ் பாக்குறவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு ஜாக்லின் எடுத்து வைக்கிறாப்ல. ரயானும் வந்து ரொம்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் தான் போன வீக்கே வந்து சொன்னாங்க, 3 நாள் வேஸ்டா போச்சு, பாக்குற ஆட்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க. சோ அதே மாதிரி நம்ம பண்ண வேணாம், திருப்பி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டான பாயிண்ட் தானே, பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. சோ அதனால நீங்க டாஸ்க் வேற ஏதாவது மாத்தலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தர்சிகா வந்து சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இவ்வளவு நேரம் எங்களோட டைம் நீங்க வந்து கன்சியூம் பண்ண முடியாது. டாஸ்க் ஒன்று பண்ணணும்னா அதை எல்லாரும் பண்ணிட்டு அடுத்த வேலையை நாங்க பாக்குறோம், அவங்க சமைக்கிற வரைக்கும் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு அது கரெக்டான சஜஷனே கிடையாதுங்க. என்ன கேட்டா டாஸ்க் கொடுக்கலாம், அதுக்காக மணிக்கணக்கா கொடுக்கறதுக்கு பேரு டாஸ்கே கிடையாது அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதுல என்னடா சாச்சனா வன்மத்தை கக்கனா அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம விஜய் விஷால் பண்ண இன்ஃபுளுன்ஸ் அந்த மேனிபுலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வாரமா நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். போன வாரம் ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். சோ சத்யா எல்லாரோடய மண்டை கழிவு ஒருத்தவங்களை பார்க்கிற விதத்தையே வந்து மாத்த முடிஞ்சுது. சோ அதே விஷயத்த இந்த வாரம் வந்து சாச்சனாட்ட விஜய் விஷால் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. 2 நாளா அவர் பேசின எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவை பத்தினதான். சாச்சனா பேசும்போது எல்லாமே சௌந்தர்யா பத்தி தான் சாச்சனாட்ட பேசியிருந்தாரு. சாச்சனாவும் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பத்தி குறைவு சொல்ற வேலையில தான் இவர் விஜய் விஷால்ட்டே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. So she is manipulated him.
இவர் வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணியிருக்காரு நம்ம சாச்சனாவை. ஸோ அந்த மேனிபுலேஷன்ல ஆல்ரெடி ஒரு ஆர்வ கோளாறு சாச்சனா, சரிங்களா? ஆர்வ கோளாறு என்ன பண்ணணும்னு தெரியாது, அறகுறையா ஏதாவது பண்ணும். பட் பாயிண்ட் எல்லாம் சூப்பரா பேசுவாங்க, ஆனா அறகுறையா செயல்ல வந்து ஏதாவது குழப்பி விட்டு போயிருவாங்க. அதான் சாச்சனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துல விஜய் விஷால் அந்த பண்ண அந்த ஒரு மேனிபுலேஷன்னால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சௌந்தர்யாவை தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா கார்னரிங் பண்றாங்க. இப்ப செகண்ட் ரோல நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாரும் வந்துட்டு சௌந்தர்யா வந்து போய் கேட்பாங்க, எதுக்கு நீ வந்து இது பண்ண? ஒரு பக்கம் பவித்ரா தரணி என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் டிஸ்கஷன் போகும்போது பவித்ரா தரணி உள்ள சமைக்க போயிருக்காங்க. சமைக்க வேண்டிய ஆட்கள் சாச்சனா, பவித்ரா தரணி. இதுல சாச்சனா தான் கடைசியா இருக்காங்க. அதாவது மண்டேலா படத்துல வர யோகி பாபு ஓட்டு மாதிரி இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர், அந்த கான்செப்ட்ல 4 பேர், இந்த பக்கம் 5 பேரும் போது நீ எதை முடிவு பண்றியோ அதுதான் வந்து முடிவாகும் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா வந்துட்டாங்க. கடைசியில பவித்ரா வந்து தனியா உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க, எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்க. ஏன்னா பவித்ராவை எதுக்குமே கூப்பிடல, முதல் டிஸ்கஷன் எதுக்குமே கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி பவித்ரா அதனால கோவப்பட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அதான் நீங்க ப்ரோமோல பாத்துருப்பீங்க. அப்புறம் சௌந்தர்யாட்ட எல்லாம் வந்து பேச வந்தது என்னன்னா, சௌந்தர்யா நான் ஓகே, அதாவது சௌந்தர்யா என்ன நினைச்சிட்டாங்க, நீ தானே உள்ள போற, நாங்க எல்லாரும் தானே டாஸ்க் பண்ண போறோம், நீ போ ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி, நீ போய் சம, நாங்க இங்க இருந்து டாஸ்க் பண்ணிக்கிறோம், பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்ல வந்தாங்க. பட் இவங்க எல்லாரும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எல்லாரும் பண்ண முடியும், நீ உங்க இஷ்டத்துக்கு எப்படி யாரையுமே கேட்காம சொல்லுவ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க பேசுறதுமே கரெக்ட் தான். பட் இதை பேசிட்டு இருக்கும்போது சாச்சனாவிட்ட வந்து ஆனந்தி இவங்கெல்லாம் ரியா எல்லாம் வந்து கூட்டு கேட்கறாங்க, நீ தான் ஃபைனல் ஓட்டு, நீ யாரு, நீ எதுக்கு வந்து ஓகே சொல்ற, எல்லாரும் பண்றது ஓகேங்கிறியா, இல்ல அங்க சமைக்க போற ஆட்கள் வந்து இது டாஸ்க் பண்ணிட்டு போனா ஓகேங்கிறியா? அதாவது உள்ள போகும்போது சமைக்க போற ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடி டாஸ்க் பண்ணாங்க. ஆனா இப்போ சமைக்க போற ஆட்கள் போயிடலாம், வெளியில இருக்கிற ஆட்கள் வந்து டாஸ்க் பண்ணணும், இவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க டாஸ்க். அதுல எதை நீ முடிவு பண்ணு சாச்சனா வந்து கேட்கறாங்க. சோ அப்ப எதார்த்தமா நீங்க ப்ரோமோல பார்த்த மாதிரி சௌந்தர்யா அங்கேயிருந்து வந்து அருண்கிட்ட கேட்பாங்க, என்ன இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்றீங்க, டக்குன்னு முடியுங்க அப்படின்னு சொல்றோன்னே டக்குன்னு அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இது சாச்சனா வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து சௌந்தர்யாட்ட போய் ஆர்கியூ பண்றாங்க, பயங்கரமா பேசுறாங்க, வேணும்னே வம்பு இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் பேசிட்டு இருக்கேன் இங்க, எதுக்கு நீங்க வர்றீங்க, நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரிடாமா விடுடா, சௌந்தர்யா பொறுமையா சரிடா நான் வேற ஏதோ சொன்னேன்டா விடுடா அப்படிலாம் சொல்றாங்க. சோ அது எதையுமே இவங்க காதுல வாங்காம சாச்சனா மறுபடியும் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசிட்டு தானே இருக்கேன், நீங்க ஏன் குறுக்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாம அந்த இடத்துல சௌந்தர்யா போய் அருண்கிட்ட பேசும்போது இவங்களா போய் அங்க போய் இன்வால்வ் ஆகி பிரச்சனை பண்ணாங்க சௌந்தர்யாட்ட. சோ அதே மாதிரி இங்க வந்து தனியா அந்த இடத்துல பக்கத்துல பேசி முடிஞ்சு இன்னொரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினும் சாச்சனாவும் பேசிட்டு போது சௌந்தர்யா வந்து ஜாக்லின் சொல்றாங்க, அதான் பேசியாச்சுடா, இது ஏன்டா இப்படி போகணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. உடனே அக்கா நான் இன்னும் முடிவெடுக்கலக்கா, நீங்க ஏக்கா உள்ள வரீங்க, ஐயோ நான் உங்கள்ட்ட பேசவே எனக்கு பிடிக்கலக்கா, ஆளை விடுங்கக்கா, உங்கள்ட்ட நான் பேசவே இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க ஒரு கார்னரிங் மாதிரிதான் எனக்கு தெரியுது. பக்காவா வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து சௌந்தர்யாவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால் இந்த விஷயத்த நம்ம விஜய் சேதுபதி ஹோஸ்ட் அவர்கள் கேட்க போறாரா கேட்க மாட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாச்சனாவுக்கு விஜய் சேதுபதி பயங்கர சப்போர்ட், வெளியில போக வேண்டிய சாச்சனா உள்ள கூட்டு வந்து வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நல்லது பண்றதா இருந்தா அந்த பிள்ளைய வெளியில அழைச்சிட்டு போயிருங்க, உள்ள வச்சு நல்லது பண்றங்கிற பேர்ல அந்த பிள்ளையோட பேரை கெடுத்துட்டு போயிடாதீங்க, அப்புறம் வர்றகிற படமும் வராம போயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு வெளியில அழைச்சிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு பேரு நல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள், நீங்க ப்ரோமோல பார்த்த விஷயம் நடந்த விஷயம் இதுதான். ஸோ ஜாக்லினே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி சௌந்தர்யாவுக்கு வந்து எதிராக பேசுறாங்க. இது வந்து ஜாக்லின் தெரியாத அந்த இடத்துல என்ன நடந்துங்கிறது, அதுதான் சாச்சனா சௌந்தர்யாவை கார்னர் பண்றாங்க. ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க, நேற்று அரிசி திருடுனது, நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட ரூல் பிரேக்கிங், நிறைய விஷயங்கள். கண்டிப்பா விஜய் சேதுபதி இதை கேட்பாரா, என்னுடைய கொஸ்டின் அதுதான். கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். கேட்பாரா இல்ல என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.